ஜெயா, சந்திரசேகர் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சந்திரசேகர் அலறி எழுந்துக்கிறாரு. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு ஒரு கனவு வந்தது. அது நடந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. எழுந்து வெளியே வராரு. "பொன்னி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்குறாரு. "பொன்னியா? தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு தேடுறாங்க. "இல்லையே, எங்கேயுமே ரூம்ல இல்லையே, எங்க போனா இந்த நைட்ல?" அப்படின்னு சொல்லிட்டு உஷாலாம் சொல்றாங்க. "இல்லை, எனக்கு ஒரு கனவு வந்தது. பொன்னிக்கு ஏதோ நடக்கிற மாதிரி" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா எல்லாருமே கேட்குறாங்க. "சரி, நான் போய் தேடி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உஷா போகிறாங்க மாடிக்கு. "எங்கே காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொன்னி மாடியில் நின்றுட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போது வராங்க உஷா. "ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை கண்டிப்பாக கீழே வந்த விடவே மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக நீ மாடிலேயே கடை" அப்படின்னு சொல்லிட்டு மாடியோட அந்த டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. "பொன்னி மேலெலாம் இல்லையே, காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே" அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பதட்டத்தோட பொன்னி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பொன்னி சரி கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இறங்கும் போது டோர் லாக் ஆயிருக்கு. "என்ன டோர் லாக் ஆயிருக்கு? வரும்போது ஓப்பனில் தானே இருந்தது. யார் லாக் பண்ணியிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே மழை அப்படியே வந்துடுச்சு. மழையில் நனையிறாங்க. கத்தி பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு அதுலேயுமே விழலை. டோரை ஓப்பனும் பண்ணலை. ஃபுல்லாக மழையில் நனையிறாங்க. அப்படி நைட்டு ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கீழே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. மாடியில் தேடியாச்சு, அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே தான் தேடிட்டு இருக்காங்க. உஷா மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். மழை வர பெய்யுது. நல்ல மேலே அப்படியே அப்படியே ஜுரம் வரட்டும். உன்னை யாருமே அங்கே வந்து தேட மாட்டாங்க. நீ கத்தினாலும் யாருக்குமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு உஷா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே பதட்டத்தோடு தேடிட்டு இருக்காங்க. எங்கே போயிருப்பா பொன்னி, அதுவும் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. சக்தி வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே பொன்னி கிடைக்கவே இல்லை. எங்கே போயிருப்பாங்க?